வணக்கம் மக்களே. கிராம்பு தண்ணீர் குடிப்பதனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிராம்பு தண்ணீர் குடிப்பதனால உடலுக்கு நிறையவே ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மருத்துவ குணங்கள் நிறைந்த பல்வேறு உணவுகளை நம்மளுடைய கண்ணு முன்னாடி வச்சுட்ருப்போம். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த ஒரு கிராம்பு நீரில் வந்து பார்த்திங்கன்னா யூஜனால் உள்ளிட்ட ஆக்சிஜனேற்றங்கள் நிரம்பி இருக்கு. இது உடலில் உள்ள ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாள்பட்ட நோய்கள்லேருந்து பாதுகாக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது. மேலும் கிராம்புகளில் மேங்கனீஸு, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. அவை வந்து பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு நன்மை அளிப்பதா மருத்துவ ஆராய்ச்சிகள் வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், செரிமான பிரச்சனையை தீர்க்குது. கிராம்பு நீர் குடல் வீக்கம், வாயு மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுது. கிராம்புகளில் உள்ள சேர்மங்கள் செரிமானத்திற்கு உதவும் மற்றும் இரைப்பை குடல் அசௌகரியத்தை போக்க உதவும் கூடிய அந்த கார்மினேட்டிவ் பண்புகளை வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. கிராம்பு நீர் அதன் அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் காரணமாக இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது. ஸோ கிராம்பு தண்ணீரை தவறாமல் தினமும் வந்து குடிப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாய்வழி ஆரோக்கியம். கிராம்புகள் வந்து பார்த்திங்கன்னா அவற்றின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பரவலாக வந்து அறியப்படுது. இதனால் கிராம்புகளுடைய நீர் வந்து வாய்வழி ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்குது. இது சுவாசத்தை புதுப்பிக்கவும் வாயில் உள்ள பாக்டீரியாக்களை குறைக்கவும் துவாரங்கள் மற்றும் ஈறு நோய் போன்ற பிரச்சனைகளை தடுக்கவும் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கிராம்புகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்தவும் உதவும் அப்படின்னு வந்து மருத்துவ ஆராய்ச்சி காட்டுது. ஸோ கிராம்பு தண்ணீரை குடிப்பது நீரிழிவு நோயாளிகளுக்கு அல்லது நிலையான இரத்த சர்க்கரை அளவை வந்து பராமரிக்க விரும்புவோருக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராம்பு நீரோடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நன்மைகளை வந்து பெற முடியும். கிராம்பு நீரில் வலி நிவாரணி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. அவை உடலில் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும். இது பெரும்பாலும் தலைவலி, தசை வலி மற்றும் கீழ்வாதத்திற்கு இயற்கையான தீர்வாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் கிராம்பு நீர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் சுவையான பானமாகும். இது பரந்த அளவிலான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது. செரிமானத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது முதல் இரத்த சர்க்கரை அளவை வந்து நிர்வகிப்பது மற்றும் வலி, வீக்கம் இதெல்லாம் குறைப்பது வரை நிறையவே வந்து நன்மைகளை கொண்டிருக்கு. ஸோ கிராம்பு நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பல வகை நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றது வந்து நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கனாலும் பரவாயில்ல, கிராம்பு நீரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து சமையலுக்கு ஒரு அத்தியாவசிய பொருளாக, ஒரு சமையலுக்கு தேவையான ஒரு விஷயமாக நம்ம பயன்படுத்தும். அதே மாதிரி தான் நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம்பில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மேங்கனீஸு போன்ற சக்திகள் இருப்பது நிறைய நோய்களை குணப்படுத்த உதவுது. எனவே கிராம்பு டீ குடிப்பது புற்றுநோய் முதல் சுவாச பிரச்சனைகள் வரை நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை போக்குது. இந்த கிராம்பு டீயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சமைக்கலாம், எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிருப்போம். ஏன்னா கிராம்பு நிறையவே வந்து விஷயங்களுக்கு பயன்படுது. கிராம்பில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுறதுனால சமையல்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை மட்டும் குடித்தாலோ இல்லைனா வந்து கிராம்பு டீயை பயன்படுத்தினாலோ மாதிரி வந்து நமக்கு நிறைய நன்மைகளை பெற முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்போஹைட்ரேட் 1 கிராம், நார் சத்து 1 கிராம், மேங்கனீஸு, வைட்டமின் கே. மேங்கனீஸு சத்து மூளை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடை குறைய, ஊளை சதை குறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க மக்களே. ஏன்னா கிராம்பு டீ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தயாரிக்கலாம். 1 கப் தண்ணீர் 3 கிராம்பு இருந்தால் போதும், நல்லாவே வந்து நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைத்து அதை கொதிக்க வைத்து குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி
ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.